வணக்கம். சங்கராச்சாரியர்கள் வேதங்கள் புராணங்களை ஆழமாக படித்து இந்த நாட்டின் சனாதன மதத்தை பற்றி அனைத்துமே தெரிஞ்சு கொண்டு அறிந்து கொண்டு சனாதன தர்மம் படி எது எப்படி நடக்க வேண்டுமோ என்கிற அந்த விஷயத்திற்கான ஆழமான அறிவை கொண்ட நபர்கள் தான் சங்கராச்சாரியர்கள். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று 4 சங்கராச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு சங்கராச்சாரியர் தான் அவிமுக்தேஸ்வரானந்த். இவரை ஒரு கூட்டம் நோட்டீஸ் கொடுத்து மிரட்டி வந்திருக்கிறது. என்ன, நீங்க சங்கராச்சாரியரா? நாங்க உங்களை சங்கராச்சாரியராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதாரம் எங்கே? நீங்க முஸ்லிமாக இருந்தால் நீங்க பாகிஸ்தானி, நீங்க பெங்காலி பேசக்கூடிய முஸ்லிமாக இருந்தால் நீங்க பங்களாதேஷ், நீங்க சீக்கியராக இருந்தால் நீங்க காலிஸ்தானி, கிறிஸ்துவராக இருந்தால் நீங்க மதமாற்றம் செய்யக்கூடிய நபர்கள், நீங்க போராட்டக்காரர்களா கிடையாது, நீங்க அர்பன் நக்சல், டுக்டே கேங், நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நபராக இருந்தால் நீங்க தேச துரோகி. இப்போ சனாதன மதத்தை பற்றி ஆழமாக புரிஞ்சு கொண்ட நபராக இருந்தால் நீங்க சங்கராச்சாரியரே கிடையாது, நாங்க உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ யார்தான் இந்த நாட்டு சொந்தக்காரர்கள்? யார்தான் தேசபக்தர்கள்? ஒரு சில நபர்கள். இந்த ஒரு சில நபர்கள் யார்? ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் நீங்க இருந்தீர்கள்னா நீங்க தேசபக்தர். நீங்க எந்த விதமான ஊழல் செய்தாலும் நீங்க தேசபக்தர். ராஷ்டிர ஸ்வயம் சேவக் சங்கில் இருந்து உருவானதுதான் ஜன்சங். 1980s ஜன்சங் வழியாக உருவானது பாரதிய ஜனதா பார்ட்டி. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதே பாரதிய ஜனதா பார்ட்டி. தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரை பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன? ஹிந்துத்வா, ஹிந்து, சனாதனம் என்கிற பெயர்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே தன் கைக்குள் போடக்கூடிய அந்த கொள்கை. ஆர்எஸ்எஸ் இந்த வருடம் 100 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 101வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை ஹிந்துத்வா என்கிற இந்த வார்த்தையை வைத்து ஒரு சில நபர்கள் கையில் ஒட்டுமொத்த நாடே வளைத்து போட வேண்டும். நாசிவாதி ஹிட்லர் அவர்தான் இந்த வேலையை பார்த்தார். நாசிவாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, நாசிசம் நீங்க பார்த்தீர்கள்னா, வந்தேரிகள், ஹிந்து கத்ரே மே ஹை, அல்ல மதம் ஆபத்தில் இருக்கிறது, இது போன்ற வதந்திகளை பரப்பி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களை அடக்குவது, ஒடக்குவது தான் அந்த சாம்ராஜ்யத்தில் உட்காருவது என்கிற அந்த வேலை தான் இவர்கள் பார்க்கிறார்கள். இந்த விஷயம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது சிறிய கோரிக்கை, இந்த சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த் த சங்கராச்சாரியா அவருக்கு பிடிக்கவில்லை. தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். கோவிட் காலகட்டத்தில் அரசாங்கம் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை என்று அதை தட்டி கேட்ட நபர் இதே சங்கராச்சாரியர் தான். இப்போ போன வருடம் கும்பமேளா என்கிற பெயர்ல ஏராளமான மக்களை நசுக்கி கொன்றார்கள். அதையும் தட்டி கேட்ட நபர் இதே சங்கராச்சாரியர் தான். முகேஷ் அம்பானியுடைய திருமணம் நடக்கும் போது அவருக்கு தனி மேடை போட்டு அந்த மேடையில நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய காலை தொட்டு கும்பிட்டதை நீங்க பார்த்தீர்கள். அப்போ சங்கராச்சாரியருடைய ஒரு ஸ்தானம் இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்
ஒரு நோட்டீஸ் அல்ல 2 நோட்டீஸ்களை கொடுத்திருக்கிறார். நீங்க சங்கராச்சாரியர் தானா, நீங்க ப்ரூஃப் செய்யணும். எப்படி நாங்க இஸ்லாமியர்களை நீங்க பாகிஸ்தானி இல்லை என்றால் ப்ரூஃப் காட்டுங்க, நீங்க பங்களாதேஷி இல்லை என்றால் ப்ரூஃப் காட்டுங்க. அதே ப்ரூஃபை இன்னைக்கு இதே சனாதன தர்மம், ஹிந்துத்வா தர்மம் இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்ற போறார்களாம். சங்கராச்சாரியரை மதிக்க முடியாத நபர்கள் எங்க போனார்கள்? அந்த பஜ்ரங் தளை சார்ந்த நபர்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள். இங்க தமிழ்நாட்டிலும் ஒண்ணு இருக்கு, ஹிந்து முன்னணி என்கிற பெயர்ல. எங்க இருக்கிறார்கள்? போலி சாமியார்கள். போலி சாமியார்கள் கையில் கோடிக்கணக்கான பணம், ஆசிரமம், தனி விமானம், தனி ஹெலிகாப்டர், BMW, டிஃபெண்டர், போர்ஷே கார்ல வரக்கூடிய இந்த போலி சாமியார்கள் அரசாங்கத்திற்கு சாதகமாக அவர்களுக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கிறது. பட் மதத்தை, தர்மத்தை காப்பாற்றுவதற்காக வேதங்களை, புராணங்களை படித்து சங்கராச்சாரியர்களாக இருக்கக்கூடிய நபர்களை கூட நீங்க மதிக்கவில்லை என்றால் நீங்க எப்படி? இந்த வீடியோவை ஒரு கதையிலிருந்து நான் தொடக்க ஆசைப்படுகிறேன். 2013ஆம் ஆண்டு நான் இந்த ஜேர்னலிசம் தொடங்கி ஒரு 10 வருஷம் முடிந்தது. ஐ வாஸ் வித் NDTV then. இதே மேலா, இதே உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ், அங்க மௌனி அமாவாஸ்யாவை கவர் செய்ய போயிருந்தோம். மை ஃபர்ஸ்ட் விசிட். ஏன்னா வட இந்தியாவில் இருந்தால் கூட ஐ வாஸ் நாட் ஃப்ரம் யூபி. முதல் முறையாக இந்த விஷயத்தை பார்த்தேன். February 10 2013ஆம் ஆண்டு கும்பமேளா நடந்தது. கும்பமேளாவில் மௌனி அமாவாஸ்யா. மௌனி அமாவாஸ்யா நீங்க பார்த்தீர்கள்ல, இந்த நாள்ல தான் மிகப்பெரிய அளவில் கூட்டம் வந்து அலைமோது. அந்த சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, ஆகாயத்துல இருந்து, விமானத்துல இருந்து ஒரு கடுகை நீங்க கீழே தூக்கி போட்டீங்கன்னா கூட அந்த கடுகு கொலை தரையில வந்து விலகாது. ஏன்னா அந்த அளவுல கூட்ட நெரிசல் இருக்கும். நீங்க எந்த தரப்பு திருமணம் கூட நீங்க முடிவெடுக்க முடியாது. மக்கள் எந்த பக்கம் தள்ளி போறார்களோ அதே மக்களுடன் மக்களாக நீங்க போகணும். அந்த அளவில் அந்த கூட்டம் இருக்கும். ஸோ இதே போன்ற கூட்டத்துல 13 அகாடாஸ் இருக்காங்க. அகாடாஸ்னா ஒவ்வொரு ஹிந்து அமைப்பிற்கான ஒரு அகாடாஸ் அங்க இருக்கும். இந்த 13 அகாடாஸ்கள் அங்க ஒவ்வொன்றாக வருவார்கள், ஊர்வலமாக வருவார்கள். நாகா சாதுஸ், எல்லாத்துக்கும் முன்னாடி நாகா சாதுஸ் வருவாங்க. நாகா சாதுஸ்க்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த அகாடாஸை சார்ந்த நபர்கள் வருவார்கள். இந்த சாதுஸ் வரும்போது நீங்க பார்த்தீர்கள், ஏன்னா இவர்கள் எல்லாருமே சிவபக்தர்கள். சிவபக்தர்கள் அந்த ஆதி காலத்துல இருந்து எப்படி வருவார்களோ, கழுத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூடெல்லாம் இருக்கும். அப்படியே பார்க்கவே சாம்பல் எல்லாம் பூசி இருப்பார்கள். கையில் ஆயுதங்களை அப்படியே ஏந்தி கொண்டு அவர்கள் வருவதே அப்படியே குள்ளரிக்கும். அப்படி அந்த அளவில் அந்த காட்சிகள் இருக்கும். முதல்ல நாகா சாதுஸ் வருவாங்க. பின்னாடியே அந்த மட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேதங்களை, புராணங்களை படிக்கக்கூடிய இளைஞர்கள், 10 வயது, 8 வயது, 12 வயது, இந்த மாதிரியான இளைஞர்கள் அவர்களும் வருவார்கள். அப்புறம் பெரிய அடல்ட்ஸ் வருவார்கள். பின்னாடி இந்த மதத்தின் அந்த அகாடாவின் அந்த தலைமை பூஜாரி வருவார். இதுதான் அங்க உள்ள ப்ராசஸ். ஒவ்வொன்றாக வருவார்கள். பேரு அங்க கூப்பிடும்போது இவர்கள் ஒரு மிகப்பெரிய, அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த கங்கை நதியில அப்பெல்லாம் இப்ப அமிர்த் ஸ்நான் எதை கூறுறார்களோ அதை வந்து அப்போ ஷாஹி ஸ்நான் என்று கூறுவார்கள். அதே மாதிரி வரும்போது திடீர்னு நீங்க பார்த்தீர்களா, 2 தரப்பில் இருக்கக்கூடிய அகாடாஸ் எதிரமா வந்துட்டாங்க. இந்த பக்கம் அண்ட் இந்த நபர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை பார்த்தீர்களா, சக்தி பிரதர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய பவரை டிஸ்பிளே செய்வது, தன்னுடைய சக்தியை தெரிவிப்பது, அதுதான் அவர்களுடைய ஒரு விதம். அங்க ஒரு மோதல் ஏற்படுது. என்ன மோதல்? யார் முதல்ல போய் கங்கையில குளிப்பார்கள் என்று. என் கண் கூட பார்த்த ஒரு விஷயம், எதிரில் ஒரு ஹையர் ஆஃபிஷியல்ஸ், போலீஸ் ஹையர் ஆஃபிஷியல்ஸ், ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அப்படியே கையேந்தி ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்கள் அப்படியே மண்டி போட்டு நிற்கிறாங்க. சார், இது உங்களுடைய திருவிழா, இங்க நல்லது நடந்தாலோ கெட்டது நடந்தாலோ இது உங்களுடைய பொறுப்பு. இங்க எந்த விதமான கலவரமும் நடக்க வேண்டாதீங்க. பேச்சுவார்த்தை செய்வோம், நடத்துவோம், அமைதியாக 2 பேர்ல ஒரு ஆள் பின்னாடி தள்ளுங்க. This is what the police officer did in front of my eyes. And அந்த போலீஸ் ஆஃபீஸர்கள் அந்த கையெடுத்து கும்பிட்டு அந்த 2 தரப்பில் இருக்கக்கூடிய அகாடா
லீடர்ஸ்களை உட்கார வச்சு பேசி அந்த சிச்சுவேஷனை எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணார்கள் நான் அதற்கான சாட்சி. இப்போ ஜனவரி 18 மீண்டும் ஒரு முறை அதே முறை ஒரு சிச்சுவேஷன். சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த் சங்கராச்சாரியர் பல்லாக்கில் இவர் தன்னுடைய 200-300 சிஷ்யர்கள் முன்னாடி அதே மாதிரி நாகா சாதுஸ் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறாரு. போகும்போது உத்தரப்பிரதேஷ் போலீஸ் அவரை சுற்றி வளைக்கிறது. சார், இந்த இடத்துல இருந்து நீங்க போகக்கூடாது. அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒரு பதிலும் வந்திருக்கிறது. என்ன பதில்? நான் தொடக்கத்திலே கூறியபடி இந்த பர்டிகுலர் நாள் சங்கம் காட்ல கோடிக்கணக்கான மக்கள் வருவார்கள் மௌனி அமாவாஸ்யா அன்று. இந்த இடத்துல ஒரு பேண்டூன் பாலம் இருக்கு. இந்த பேண்டூன் பாலம் போன வருஷம் நடந்த கும்பமேளாவிலும் இங்கேதான் மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல் வருது. ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்காக அட்மினிஸ்ட்ரேஷன் அதை ஒதுக்கி வைத்திருந்திருக்கிறது. அதாவது எக்ஸிட்காக அந்த வழி, அந்த இடத்துல தான் இவங்க உள்ள வர்றாங்க. வரும்போது போலீஸ் இவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து நீங்க வரக்கூடாது. சங்கராச்சாரியார்கள் அவருடைய சிஷ்யர்கள் நாங்க கொஞ்சம் தூரம் போறோம், அதுக்கப்புறம் நாங்க நடந்து போறோம். இல்ல, இந்த பல்லாக்கெல்லாம் நீங்க போகக்கூடாது. எங்க இருந்து வந்த உத்தரவு, எப்படி அந்த உத்தரவு கொடுத்தார்கள், யார் கொடுத்தது, அது ஒரு விஷயம். ஓகே, சங்கராச்சாரியர் அவருடைய வழி தவறாக இருந்திருக்கலாம். சங்கராச்சாரியர் அவர்களுக்கு அதே அதிகாரிகள் எடுத்து வைத்திருக்கலாம், ஐயா நீங்க இந்த வழியில வர வேண்டாம், நீங்க சுத்திட்டு வாங்க, நீங்க தாராளமாக போங்க, இல்ல ஏதோ ஒரு மறு வழியை அவர்கள் தெரிவித்திருக்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு 2-3 மணி நேரம் இந்த வாக்குவாதம் நடந்திருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த மாணவர்களை போலீசார்கள் தாக்கியது மட்டுமல்லாமல் சங்கராச்சாரியருடைய பல்லாக்கை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரை எடுத்து சென்றிருக்கிறது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்க இருந்த சிறுவர்களை, அங்க இருந்த சாது சந்த்களை அருகே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து சென்று அவர்களுடைய முடியை பிடித்து எந்த அளவில் தரதரவென்று அடித்திருக்கிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். அந்த காட்சிகள் இந்த நாட்டில் இதற்கு முன்பு எப்பவுமே நடந்ததல்ல. பிரிட்டிஷர்ஸ்களாக இருக்கட்டும், முகல்ஸ்களாக இருக்கட்டும், யாருமே சங்கராச்சாரியர் அவர்களை பார்த்து அல்ல எந்த அகாடா குருக்களை பார்த்துமே யாருமே தடை போட்டதே இல்லை. எதற்காக தடை போடுகிறார்கள்? ஏன்னா இவர் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் மிக முக்கியமாக ஒரு சில நபர்கள் இருந்திருக்கிறார்கள். பேக் இஸ் டெஃபினெட்லி யோகி ஆதித்யநாத். ஏன்னா அவருடைய அரசாங்கத்தை பார்த்து தான் இவர் கேள்வி கேட்கிறார். நரேந்திர மோடி அடுத்த நபர். ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ் யாரெல்லாம் அங்க இருந்தார்கள்? 4 நபர்கள் மொத்தம். இதுல நீங்க பார்த்தீர்கள்னா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், த இன்சார்ஜ் ஆஃப் திஸ் மேலா, நீரஜ் பாண்டே பேச்சுவார்த்தையில் அங்க இருந்திருக்கிறார். 2வது மேலாவின் ஆபீசர், இந்த ஒட்டுமொத்த இடத்தின் ஆர்கனைசர் அதிகாரி ரிஷிராஜ் ஐஏஎஸ் ஆபீசர், இவரும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ். இவர் கையில் ஏராளமான பொறுப்புகளும் இருந்திருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அடிஷனலாக இவருக்கு கொடுத்திருந்திருக்கிறார். டிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பிரயாக்ராஜ் மனிஷ் வர்மா, டிவிஷனல் கமிஷனர் சௌமியா அகர்வால், இந்த 4 நபர்களுமே அங்கே இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பொறுப்பு என்ன? பேச்சுவார்த்தை நடத்தி டெஃபினட்டா அங்க கூட்டம் இருந்திருக்கலாம். கூட்டம் கொஞ்சம் குறைந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க, இல்லை ஏதோ ஒரு வழியை நீங்க தெரிவித்திருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஆர்டர் கொடுத்து அவர்களை உதைத்து விரட்டி அப்புறம் கூட நீங்க பார்த்தீர்களா, இதுவரை அரசாங்கம் எந்த ஹிந்து மதத்தை வைத்து, எந்த ஹிந்துத்வா என்கிற அடையாளத்தை வைத்து நீங்க ஆட்சி பிடித்து வருகிறீர்களோ, இதுவரை அவர்கள் மன்னிப்பை கேட்கவில்லை. மன்னிப்பை விட்டு விடுங்கள். நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. 2 நோட்டீஸ்களை கொடுத்து, 2வது நோட்டீஸ்ல என்ன, 48 மணி நேரத்திற்குள் நாங்க கேட்ட அந்த ஆதாரங்களை நீங்க காட்டவில்லை என்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த அகாடாவிற்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தையும் பறித்து விடுவோம், உங்களுக்கு கிடைத்த அனைத்து வசதிகளுமே பறித்து விடுவோம். இதற்கு மேல் நீங்க பிரயாக்ராஜ் இந்த சங்கம் காட்ல நீங்க வரக்கூட முடியாது, பேன் செய்து விடுவோம். திஸ் இஸ் வாட் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் இஸ் டூயிங், நரேந்திர மோடிஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங். இப்ப என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சாதுக்கள், சன்னியாசிகள், 4 சங்கராச்சாரியர்களுமே ஒன்றாக மார்ச் மாதம் 18ஆம் தேதி டெல்லி செல்ல போகிறோம்.
அதாவது விவசாயிகள் போராடினார்கள், மாணவர்கள் போராடினார்கள், ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்களுமே போராடி பார்த்து விட்டார்கள். இப்போ தர்மகுருக்கள் கூட, சங்கராச்சாரியர்கள் கூட இன்னைக்கு டெல்லியில் போய் போராடக்கூடிய அந்த நிலை வந்துவிட்டது. அப்போ எந்த விதமான போலித்தனமான நாடகத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தி வருகிறது நீங்க பார்க்க வேண்டும். அப்ப எந்த விதமான மதத்தை பற்றி இவர்களுக்கு கவலை அல்ல. இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் அதே காவியோடையை அணிந்த ஒரு நபர், மகந்த் என்று கூறுவார்கள், அனைத்துமே தெரிந்து அறிந்த ஒரு நபர். ஒரு சிறிய மன்னிப்பு தானே, அல்ல அந்த அதிகாரிகள் ஒரு மன்னிப்பை கேட்டு, ஐயா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, உங்களுக்காக நாங்க ஒரு புது வழியை உருவாக்கி கொடுக்கிறோம், கொஞ்சம் நேரம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, 2 மணி நேரம் கொடுங்க, கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருட்டோம். அடுத்த நாள் இதே சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த் புரோட்டோகால் முறைப்படி எனக்கு வழி ஒதுக்கி கொடுங்கள். அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் பிரச்சனை இல்லை, அரசாங்கம் மன்னிப்பு கேட்கட்டும், இந்த இடத்துல நான் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கிறேன். அரசாங்கம் அதற்கு பதிலாக நோட்டீஸ்களை வழங்கி வருகிறது. இப்ப அனைத்து நபர்களுமே எந்த அளவில் தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆக்ரோஷத்தை வெளிக்காட்டி வருகிறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். பாருங்கள். शंकराचार्य की परंपरा विगत 2-3 वर्षों से वो जब जाते हैं तो अपनी पालकी में बैठ करके जाते हैं, और ये तो धर्म का काम है, मतलब ये तो धर्म का क्षेत्र है ना, इसमें शासन या प्रशासन या सरकार क्या जाने, इसमें जो परंपरा निश्चित करेगी वो तो साधु संत करेंगे ना। अभी मौनी अमावस्या में स्नान के लिए दुखद घटना घटित हुई, जहां पटुक ब्राह्मणों को प्रशासन के कुछ कर्मचारियों के द्वारा, पुलिस प्रशासन के द्वारा चोटी पकड़ पकड़ कर घसीटा गया। चुनाव उसका किया जाता है, क्या इतना उनको ज्ञान नहीं है कि पट्टाभिषेक रोक देने का मतलब कोई पट्टाभिषेक करवावे तो बात। यहाँ इसमें उसने ये कहा लिखा हुआ है कि सुप्रीम कोर्ट ने कहा है कि आप शंकराचार्य नहीं लिख सकते, शंकराचार्य के रूप में अपने को प्रचारित प्रसारित नहीं कर सकते। सुप्रीम कोर्ट ने तो अपने आदेश में ही उनको शंकराचार्य कहा है। यहाँ कोई है नहीं, ये बैठे हुए हैं प्यून है, और इनका कहना है कि मुझे नहीं मालूम, कोई अधिकारी नहीं है तो मैं कैसे ले लूं। तो वो जो कागज हमें देना है, इनके गेट पे हम चस्पा किए जा रहे हैं, हमारी जिम्मेवारी पूरी हो जाएगी, फिर ये जाने इनका काम जाने, हम कब तक उनका इंतजार करेंगे। இப்போ சிந்தித்து பாருங்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி எந்த ஹிந்து மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்து வருகிறதோ, எந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றப் போகிறோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறதோ, அதே சனாதன மதத்தின் சங்கராச்சாரியர் அவர்களை எந்த அளவில் இழிவுபடுத்தி பார்த்து வருகிறார்கள். அப்ப இவர்களுடைய உத்தேசம், இவர்களுடைய கொள்கை மதம் கிடையாது, சாசனம் மட்டும்தான். ஆட்சியை, ஆட்சியாளர்களை, சாசனத்தில் இருக்கக்கூடிய நபர்களை யார் தட்டி கேட்டாலும், யார் கேள்வி கேட்டாலும் அவர்களை நாங்க நசுக்கி விடுவோம், கொன்று விடுவோம். இதுதான் எங்களுடைய தர்மம், இதுதான் RSS உடைய தர்மம், இதுதான் ஹிந்துத்துவவாதிகளுடைய தர்மம். ராமரும் கிடையாது, சீதையும் கிடையாது. இந்த இடத்தில் நரேந்திர மோடிக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல, யோகி ஆதித்யநாத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், போர்ஷே கார் என்ன, டிஃபெண்டர் என்ன, BMW என்ன, மர்சிடிஸ் என்ன, இது போன்ற வாகனங்களில் வரக்கூடிய நபர்கள். தொட்டதுக்கெல்லாம் பேசுறாரு இல்லையா ஜக்கி வாசுதேவ் அவர்கள். இங்க ஸ்ரீ பெங்களூர்ல இருக்கிறாரு, அல்ல பாகேஸ்வர் தாம் போய் பேசக்கூடிய இன்னொரு நபர், இந்து ராஷ்டிரவாக நான் இந்த நாட்டை மாற்றப் போகிறேன் என்று ஒரு நடைபயணம் எல்லாம் எடுத்து வந்தார். இது போன்ற நபர்கள் எங்கே? அப்படியே கையை சுத்தினா தங்கம் வந்துருமா? ஒரு நபரை தொட்டாலே அந்த எல்லா சக்தியுமே இவர்களுக்கு வந்துருமா? அந்த மாதிரியான போலி சாமியார்கள் இன்னைக்கு எங்கே? தன்னுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே சன்னியாசியாக வாழ்ந்து ஒரு மதத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டு, அறிந்து கொண்டு, அந்த மத புத்தகங்கள், வேதங்களை, புராணங்களை படித்து, இவர்கள் போன்று போலித்தனமாக கதைகள் எல்லாம் எடுத்து விடாமல், இவர்கள் போன்று BMW மர்சிடிஸ் எல்லாம் சுத்தாமல், அரசாங்கம் தவறு செய்தால் அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய வேலை, தர்மப்படி, நீதிப்படி, நியாயப்படி, மதப்படி எடுத்து சொல்லக்கூடிய விஷயம், அதை அவர் எடுத்து வைக்கிறார்.
இன்னைக்கும் சங்கராச்சாரியர் அவர்கள் எடுத்து வைப்பது என்ன? பசுமாட்டை நேஷனல் அனிமலாக நீங்க அறிவியுங்க. அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம் என்ன? ஏன்னா அனைத்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இப்ப போய் நரேந்திர மோடி ஒரு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு இல்லையா, அரபு நாடுகளுக்கு இங்க இருந்து மாட்டுக்கறியை வெட்டி அனுப்பணும். அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து வரக்கூடிய நிதி எவ்வளோ? பிஜேபி கட்சி நிதியாக கொடுப்பது. ஹலால் மீட்டை இங்க இருந்து அனுப்புவோமா? $100 மில்லியன் இந்த பிசினஸ் பெரிய பிசினஸ். அதனால் இந்த மாட்டை எல்லாம் நாங்க பட் கௌரக்ஷா தல் என்று உருவாக்கியது யார்? நீங்கள் தான். விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், ஹிந்து ரக்ஷா தல், இந்து முன்னணி, இது போன்ற அமைப்புகளை உருவாக்கிய நபர், பேக் கொடுக்கக்கூடிய நபர்கள் யார்? நீங்கள் தான். பட் we will not say sorry. ஈகோ is hitting here. இப்போ சிந்தித்து பாருங்க, இவர்களுடைய மத பிரச்சாரம் உண்மையா அல்ல சங்கராச்சாரியர் போன்ற நபர்கள், ஒரு விஷயத்தை படித்த நபர்கள், ஒரு விஷயத்தை புரிந்து கொண்ட நபர்கள், அவர்கள் செய்வது தவறா? மௌனி அமாவாஸ்யா என்று அடம்பிடிக்காமல் ஒரு சில விஷயங்களை இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொண்டிருக்கணும். அந்த தரப்பிலிருந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்கள், நான் தொடக்கத்தில் ஒரு கதையை கூறினேன் இல்லையா, அப்படியே மோதல் முன்ன நிற்கிறாங்க. யாரை எங்க அடிச்சு சாக வைப்பார்கள் யாருக்கும் அந்த அளவுல வெறித்தனம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்கள் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இது உங்களுடைய திருவிழா, உங்களுடைய கோவில், உங்களுடைய இடம், நீங்கள் தான் இதை நன்றாக நடத்தி கொடுக்கணும், நீங்களே பாருங்க என்ன பண்றது, அவங்க மேல பொறுப்பை கொடுத்து. அதே மாதிரி இங்க செஞ்சிருக்கலாமா இல்லையா? அதே மாதிரி வேறொரு வழியை நீங்க தேடி கொடுத்திருக்கலாமா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் போராடிட்டு இருக்காரு. இப்போ அவர் அந்த இடத்துல இருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளி நடத்துவதற்கான ஒரு முயற்சி. ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த சங்கி கூட்டம், சோ கால்ட் பிஜேபி's ஐடி விங் இப்போ சங்கராச்சாரியர் அவிமுக்தேஸ்வரானந்த் அவருக்கு எதிராக தவறான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார். இவர் சங்கராச்சாரியரே கிடையாது என்று கூறி வருகிறார். மீதம் இருக்கக்கூடிய 3 சங்கராச்சாரியர்கள் தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், நாங்க 4 பேருமே இங்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர் தான் இவருடைய பட்டாபிஷேகத்தை எடுத்து வைத்திருக்கிறார். 4 பேருமே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நாங்க ஒன்றாக மதத்திற்காக தர்மத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த நபர்கள், நாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.